வீட்டுல இருந்ததை விட இங்க திருப்தியா இருக்கேன். 4 பேர் பார்க்கலாமா இருக்கு, பேசலாமா இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்கு. இங்க யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு? அழாதீங்க. யாரு பிடிக்கும்னு இல்லை, எல்லாரோட பேசுவேன். ஹலோ வியூவர்ஸ், சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கலை ஓல்டேஜ் ஹோம் பத்தி தான். சோ இந்த ஹோம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஃபீட் ரோட்ல சன்வே மன்னார் ஹோட்டலுக்கு பக்கத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க ஓல்ட் ஏஜஸ் அண்ட் பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சோ கலை ஓல்டேஜ் ஹோம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பீப்புள் லோன்லியா ஃபீல் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கேரம். பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுமே குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்களை என்டர்டைன் பண்றதுக்காக இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட கலை ஓல்டேஜ் ஹோம்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை நீங்க வந்துட்டு ஒர்க் போறீங்க, உங்களால பாத்துக்க முடியல, இல்ல வேற ஏதாவது ரீசன்னால உங்களால அவங்களை டேக் கேர் பண்ணிக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரியே சூப்பரா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்காக நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. சோ கண்டிப்பா உங்க வீட்டு பெரியவங்களை நீங்க சூப்பரா பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில தோசை சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டீங்களா? தோசை என்ன வச்சு சாப்பிட்டீங்க? என்ன தொட்டு சாப்பிட்டீங்க? சட்னி சுட்டு சாப்பிட்டேன். சட்னி நல்லா இருந்ததா? சட்னி தோசையும் எப்படி இருந்தது? சட்னி 8ஆவது மாசம் வந்தா வருவாங்க பிள்ளையும் மருமகளும் வரும் என்ன பாக்குறதுக்கு. சரி, எனக்கு ஜனங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களோட நான் இல்லை, என் பிள்ளை வந்து அவங்களெல்லாம் பார்க்க விடாதபடிக்கு என்ன என் பிள்ளை பத்தெல்லாம் பாத்துக்குது. என்ன எங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு இருக்கும் போது எல்லாம் வந்தாங்க, எல்லாம் வாங்க நாங்க கொண்டாங்க. இப்ப அவரு இறந்த பிறகு குடுக்கறதுக்கு முடியலன்னு எல்லாம் ஒதுங்கினாங்க. என் பிள்ளை ஒதுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்களோ. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கயா? அவங்கள பத்தி சொல்லுங்க. இங்கயா சுஷியமா என்ன பத்திரமா பாத்ரூம் அழைச்சிட்டு போவோம். இந்த லாவுல கைய போட்டு அழைச்சி இந்த பாத்ரூம் உள்ள விடுவோம். சரி, அந்த பொண்ணும் அத மாதிரியே அழைச்சிட்டு போய் விடுவோம். முடியும் கொஞ்சம் விட்டுட்டா உழுந்துருவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நிக்க முடியாது என்னால. போனோன்னு அந்த படி ஏறிடணும். ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட காலு ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. இது பண்ணிக்கிட்டுங்க முறையே நல்லா கவனிக்கிறா. என்ன சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மீனாட்சி சுந்தரம். ஓகே, மீனாட்சி சுந்தரம் அம்மா, எப்போ வந்தீங்க நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்க்கு? எப்போ வந்தீங்க ஞாபகம் இருக்கா? 1 வருஷம். 1 வருஷம் ஆகுதா? ஓகே, 1 வருஷமா உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க கலை ஓல்டேஜ்? நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? என்ன சாப்பிட பிடிக்கும் ரொம்ப? எல்லாம் மத்தியான சாப்பாடு, காலையில இட்லி பலகாரம், மத்தியான சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுக்குறாங்க. காஃபி டிஃபன் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதா? ஓகே ஃபைன். எல்லா சாப்பாடும் திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்குது. ஓகே ஃபைன். நீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? எல்லாமே கரெக்டா குடுக்குறாங்களா? மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு வர்றீங்க. ஓகே, உங்களுக்கு இங்க என்ன ரொம்ப பிடிக்கும்? இங்க கலை ஓல்டேஜ் ஹோம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குமா? வத்த குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு. நான் வந்து இது நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, அதனால மரக்கறி எல்லாம் பிடிக்கும். அப்படியா? அப்ப உங்களுக்காக ஸ்பெஷலா வந்துட்டு வெஜிடேரியன் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களா நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு? சரி சொல்லுங்க, இங்க வந்து உங்களை யாரு வந்துட்டு பாத்துக்கிறா? என் புள்ள வந்து பாத்துக்கிறேன். உங்க புள்ள வந்து பாத்துக்கிறாங்க. இங்க யாரு பாத்துக்கிறா? இங்க அந்த அம்மா. அவங்க பேர் என்ன? அவங்க பேரு தாமரை. தாமரை, தாமரை, சுசி, ஹேமா. 3 பேரும் பாத்துக்கிறாங்க. 3 பேரும் பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்களா? சூப்பரா பாத்துக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்கலாம்? அவங்களாம் என்ன பண்றாங்க உங்களுக்கு இங்க? எனக்கு வேண்டியத செய்யறாங்க, கேட்டா செய்யறாங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஓகே. குளிச்சுப்பீங்களா? பாத்ரூம் எல்லாம் போய்ப்பீங்களா? இல்ல யாராவது உங்களை கூட்டு போவாங்களா? கொடுத்துட்டா நானே குளிச்சுப்பேன். நீங்களே குளிச்சுப்பீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குல்ல? எந்த ஒரு குறையும் இல்ல இங்க? இல்ல.
எந்த ஒரு குறையும் இல்ல, ஜாலியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே, உங்க பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அவங்களை இங்க விட்டதுக்கு அப்புறம்? யாரு? உங்க பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பசங்களா வந்து பாத்துட்டு போவாங்க. பாக்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வேற என்ன செய்ய போறாங்க? இல்ல, வேற ஏதாவது சொல்லிட்டு போவாங்களான்னு கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குது இந்த இடம், அப்பெல்லாம் உங்க வீட்டுல கேட்டிருக்காங்களா? அது நல்லா இருக்கிறதானே கொண்டாந்து சேர்த்திருக்காங்க, அதனால எதுவும் கேக்குறது இல்ல. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. ஹாய் தர்ஷினி, சொல்லுங்க. சோ நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல ஒன் ஆஃப் த கேர்டேக்கரா இருந்து இல்ல நர்ஸா இருந்து இங்க இருக்கவங்க எல்லாரையும் பாத்துக்கிறீங்க. சோ எப்படி இருக்கு இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு? என் பேர் தர்ஷினி. நான் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி ஆஃப் டென்டல் சயின்ஸ்ல 4th இயர் படிக்கிறேன். ஓகே. லீவ் விடப்போ அப்பப்போ வந்து தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே ஃபைன். அவங்களுக்கு ஏதாவது பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் அப்பப்போ பாத்துக்கிறீங்க, நீங்க தான் அவங்களோட டென்டல் கேர் பாத்துக்கிறீங்க ஃபுல்லாவே. ஓகே ஃபைன். இப்ப இருக்கிற இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அவங்களோட டென்டல் ஹெல்த்? பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்காங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ சோ மச். அண்ட் எஸ், நீங்க வந்து லீவ் இருக்கும் போது எதனால வந்து இங்க வந்து இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது? ஏன்னா நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்க, லைக் இன்னும் நீங்க நிறைய பாக்கணும் போகணும். பட் ஆனா இருந்தாலும் வந்துட்டு உங்களோட லீவ் டைம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்கோ எங்கேயா போகாம இந்த ஹோம்ல வந்து இந்த தாத்தா பாட்டிஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ரீசன்? ரீசன் எதுவும் இல்லை, இங்க வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எல்லாரும் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னாலே ட்ரக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். சீரியஸ்லி நான் சொல்றேன், அந்த ட்ரக்ஸ் எல்லாம் விட இந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட இருக்கிறது அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு நம்ம பண்ற ஹெல்ப் மூலமா அவங்க கண்ணில் தெரியுற அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 ட்ரக். ஸோ அந்த ட்ரக்குக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா வேற எந்த ட்ரக்குக்குமே நம்ம போக மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சூப்பரா நம்ம கலை ஓல்டேஜ் ஹோம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுசித்ரா. ஹேமா அண்ட் சுசித்ரா. சோ நீங்க தான் அந்த 2 பேரா? நான் இவ்வளவு நேரம் அந்த தாத்தா பாட்டிஸ்ட பேசும்போது உங்களுக்கு யார் இங்க பாத்துக்கிறான்னு கேட்கும் போது அவங்க சொன்ன 2 பேர், முக்கியமான பேர் வந்து ஹேமா அண்ட் சுசித்ரா, அதுதான் சொன்னாங்க. சோ சொல்லுங்க, அந்த தாத்தா பாட்டிஸ எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க? டோட்டலா இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க? டோட்டலா 30 மெம்பர்ஸ். 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 பேருமே நீங்க 2 பேர் தான் பாத்துக்கிறீங்க. அது இல்லாம நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தவங்க வராங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் நைட் வேற ஒருத்தவங்க வராங்க. ஓகே ஃபைன். சோ இவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இப்போதைக்கு? பிபி சுகர் பேஷண்ட் இருக்காங்க. சிலவங்க பெட் ரிட்டன் ஆயிட்டாங்கன்னா டாக்டர் வர வச்சு நாங்க பாப்போம். அப்போ ஐவி ட்ரிப்ஸ் அது மாதிரி போடுற மாதிரி இருந்தா அதெல்லாம் நாங்க இங்கே மேனேஜ் பண்ணி பார்ப்போம். அப்படியா? ஓகே ஃபைன். சோ இங்க பெட் ரிட்டனா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க? ஐ மீன் பண்ண வைக்கிறாங்க கலை ஓல்டேஜ் ஹோம்ல? ட்ரெஸ்ஸிங் நார்மலா இப்படின்னு போல பண்றோம். ஓகே. இப்போ திடீர்னு அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல சைட் ரைல்ஸோட பெட் ரிட்டன் வந்து சொல்லிடுவாங்க, அது வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த பெட் ரிட்டன் பீப்புளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு இப்ப ஃபீடிங் எல்லாம் எப்படி நீங்க தான் பண்றீங்களா? இல்ல அவங்களுக்கு ஃபீடிங்கும் நீங்க தான் பண்றீங்க, மெடிசன்ஸ் எல்லாமே நீங்க தான் டைமுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? ஓகே சூப்பர். சோ இங்க வந்து 30 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்து ஒர்க் பண்றதுக்கு எப்படி இருக்குது? லைக் நீங்க வந்துட்டு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, இது வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஓல்டேஜ் ஹோம். இங்க ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்னென்னலாம் வந்து பண்றீங்க, ப்ரொவைட் பண்றீங்க? இல்ல அவங்கள்ட்ட என்ன ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் வேணும் அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி? நாங்க அவங்க அட்டெண்டர் கிட்ட சொல்லிடுவோம் அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம். அவங்க லிஸ்ட் கேட்பாங்க, நாங்க அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வீட்ல இருந்தே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்க அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஓகே ஃபைன். சோ இங்க நிறைய தாத்தா பாட்டி சொன்னது, எங்களை இவங்க 2 பேரும் சூப்பரா பாத்துக்கிறாங்கம்மா, எனக்கு பாத்ரூம் போகணும்னு கேட்டனா உடனே கூட்டிட்டு வந்து விடுவாங்க, குளிக்க போகணும்னு நான் சொல்றேன்னா எனக்கு கை தாக்கலா கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்படின்றாங்க. சோ அவங்களோட சந்தோஷம் வந்து எனக்கு புரியுது, அவங்களை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்கன்னு. அதுல உங்களுக்கு எப்படி இருக்குது? லைக் இந்த விஷயம் எல்லாம் பண்றீங்க இல்லையா, இது நம்ம ஹாஸ்பிட்டல்லயும் பண்ணலாம். பட் ஹாஸ்பிட்டல்ல பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வருவாங்க, நாளைக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, மாறிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இந்த தாத்தா பாட்டிஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா இவங்களுக்கு வந்து பண்ணும் போது உங்களை வந்து அவங்க ஒரு ரிலேட்டிவா தான் பாப்பாங்க, தன்னோட பொண்ணு மாதிரியோ இல்ல பேத்தி மாதிரியோ தான் பாப்பாங்க. சோ அவங்களோட உங்க பாண்டிங் எப்படி? எங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நாங்க டெய்லி இங்க இருக்கிறதுனால அவங்க கூட நல்லாவே அட்டாச் ஆயிடுவோம். அதனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. ஓகே. சோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப முடியல, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. சோ இப்போ அவங்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு மெடிசன் தேவைப்படுது அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்றீங்க? அவங்க வீட்டுல கான்டாக்ட் பண்ணுவோம், வேண்டிய திங்ஸ் எல்லாம் நாங்க எழுதி
லிஸ்ட் போட்டு கொடுப்போம். அது சப்போஸ் அவங்களால வர முடியல இல்ல ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மேம் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இங்க இருக்கிற இன்சார்ஜ் மேமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க அது எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு. ஓகே. சோ சீரியஸ்லி வந்துட்டு செவிலியர் ஜாப் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரைஸ்லெஸ் ஜாப். அதை பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தைரியம் வேணும். அதை அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய நிறைய தாத்தா பாட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் கலை ஓல்டேஜ் ஹோமுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கமாவும் நீங்க வந்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி வந்து இந்த ஹோம் கண்டினியூ ஆகுற வரைக்கும் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சோ ஹாய்மா, அவங்க பேர் சொல்லுங்க. செந்தாமரை. செந்தாமரை அம்மா. சோ எல்லா பார்ட்டிஸுமே சொன்ன ஒரு பேர் வந்து செந்தாமரை. தாமரை எங்களை அவ்வளவு அற்புதமா பாத்துக்குது, எங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டி சொன்னாங்க. சோ சொல்லுங்க, இங்க எவ்வளவு வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க? நான் இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஏற்கனவே நான் வேற ஹோம் வேலை செஞ்சேன். அதெல்லாம் ஹோம் பிடிச்சுன்னு நான் ஹோமே தேடிங்க வரேன். எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஹோமே தேடிட்டு அங்க மட்டுமே வேலை பார்த்தா போதுன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய வேலை இருக்கும் போது எதனால ஹோம் மட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இவங்க வயசானவங்க பாத்துக்கிட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓ சரி, ஓகே. இங்க இருக்கிறதுல எந்த பாட்டி இல்ல எந்த தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்காத இல்ல, எல்லாருமே பிடிக்கும். ஓகே ஃபைன். அவங்க ஏதாவது ஸ்பெஷலாலாம் சமைச்சு கேட்டுருக்காங்களா உங்கள்ட்ட? வந்து ஹாஸ்டல்ல ரெகுலரா போடுறத தாண்டி இல்ல தாமரை எனக்கு இது பிடிக்கும் கேட்பாங்க. அவங்க காரக்குழம்பு கேட்பாங்க. காரக்குழம்பு கேட்பாங்க. அதெல்லாம் செஞ்சு தருவீங்களா? செஞ்சு தருவீங்க. வாழைப்பூ கேட்பாங்க, அதெல்லாம் செஞ்சு தருவோம். கீரை கேட்பாங்க, அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. சூப்பர். ஆக்சுவலி மனுஷன் வந்துட்டு வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சோறு மட்டும்தான். சாப்பிடறதுக்காக தான் மெயினா நம்ம வாழ்றோம். அந்த ஒரு சாப்பாடை சூப்பர் டேஸ்டியா அவங்களுக்கு இந்த வயசுல வந்துட்டு நீங்க வீட மிஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க கேக்குறத நீங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் இப்போ அவங்க கேக்குறத பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க மேம் கிட்ட அப்ரோச் பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க? மேம் கிட்ட சொன்னா மேம் வாங்கி தருவாங்க. இல்லன்னா நானே கூட வாங்கி செஞ்சு நீங்களே வாங்கி செஞ்சு தந்துருவீங்க. அவ்வளவு லவ் உங்களுக்கு. இதுதாங்க ஒரு அர்ப்பணிப்பு. லைக் என்னன்னா உங்களோட ஜாப் மேல இருக்கக்கூடிய உங்களோட லவ் இல்லையா? அதாவது மேம் கிட்ட சொல்லுவோம், மேம் வாங்கி தருவாங்க. சப்போஸ் மேம் வாங்கியே தரல இல்லனாலும் பரவாயில்ல, நானே என் கை காசு போட்டு வாங்கி வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு செஞ்சு தந்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச். இந்த தாத்தா பாட்டிஸ்க்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இந்த ஹோம்ல இருந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இங்க வேலை செய்யணும், இந்த தாத்தா பாட்டிஸ் எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூமா.